அது 200 ரூபாய்ண்ணா. ரெண்டு ஸ்டேட் ஒரு நாளைக்கு சரிண்ணா பக்காவா பண்ணிடலாம். 1.5 கிலோ மட்டும் பீஸு. இந்த தலையும் வரும் வாழும் வரும். அப்போ ஓகே பண்ண போடுவா. சரி நீ என்ன கொண்டு போய் குழம்பு போடுவா. ஓகே வாங்கண்ணா 2 ரூபாய் பயமா இதுண்ணா. தம்பி வெட்டிட்டு போட்டு போயிட்டு வா. அங்கிருந்து பில்லர் கேட்டான். நான் ஒரு மார்க்கெட் இருக்கிறேன். நீ பில்லர் கேட்டு போகணும். எங்கடா போகணும்? எல்லாம் உள்ள மீன் வைக்குதுங்க. கவர்ல போடுங்க. என்னமா இருக்குதுமா? 100 ரூபாமா? செய்யுது ஆள் வேணும்பா. அம்மா எல்லாமே பாருக்கூடாதுண்ணா. இல்ல 100 ரூபாய் அப்படியே அம்மா ஒரு கோடிலே கிடைக்காது. நாங்க பொறுக்கி மொத்தமா ஒரு 100 ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மி வராது. நீங்க அப்படியே வச்சிருக்க அக்கா. அம்மா நாங்க சொல்றோம் நீ கிடையாது, நீ கிடையாது, நான் நட்டு இருப்பா. அது அப்படியே அம்மா இருக்காது. நாங்க வைக்கிற மீன் மட்டும்தான் வைப்போம். கண்டு கொண்டு துருக்கி ஏதாவது துப்பாசி ஆகி போச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது. அப்படியே கேட்டுனே போங்க. எல்லாமே மீன் புது மீன் குடலே வெளியே வர மாட்டேங்க.
லூசு. எதுக்குண்ணா? ஐயோ ஞாபகமே இல்லைங்க. எனக்கு எங்க மறந்துடும் வீடியோ பண்ணுவீங்க. மறந்தே போச்சுண்ணா எனக்கு. வெளியே வரல, வீட்டை விட்டு வெளியே வருவேன். அது இங்கேருந்து போகணும், அதோட சரி. மேல் வீட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கீழே வந்து படுத்து சிறப்பு. வெளியே வரல, அந்த வேலையை பார்க்கல. சனி ஞாயிறுனால இது ஒரு பெரிய வேலையாக போகுது. டயர்டு வேற. தேவைக்கா எழுதிடுறேன். நானும் கொடுத்துடணும், நாளைக்கு கொடுத்துட்றேன். எல்லாம் 1 மணி நேரம் நல்லா மசாலா ஊறணும். 1 மணி நேரத்துக்கு மேலே ஒரு நாள் தப்பு கிடையாது. ஓகே போய் பிடிங்க. ஆளுக்கு ஒண்ணு, ஒரு ஆளுக்கு ஒண்ணு. மீன் நல்லா இருக்கு. 700. வருது கிடையாது. நான் இங்க வந்தானா குடி ஓவர் ஆயிருக்குண்ணா. அங்க இல்ல அங்க வந்து பெயிண்ட் அடிக்கிற நீ வேலைக்கு பண்ணா சாயங்காலத்து மேல காப்பிப்பாங்க. உடம்பு அங்க நல்லா இருக்குது. இங்க வந்து 12 மணி ஆச்சுன்னா மொத்தம் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஊற்றி காசு என்ன பண்றேன், வெடிகால் நைட்ல வந்து எழுப்பும்போது ஃபுல் போதில் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அவனுக்கு. அப்படியே டெய்லியில் விட்டு ஊருக்கு போயிருந்தான் ஒரு 4 நாள், 1 வாரம் அவனை வச்சிருந்தேன். கடைசி நாள் வர்றான் நீ பார்த்தோன்னா அவ்வளோ போத. ஏற்கனவே 90 தெரியும்.